எங்கட ஊரின் பேரை சொல்லி வேறு வேறு நாட்டிலேருந்து பொருட்களை இறக்குமதி செய்து எங்கட மக்களுக்கு அதை விற்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அந்த நீலக்கால் ஜெப்னா நீலக்கால் நண்டு ஒன்று வந்து வெளிநாட்டில் வந்து சரியான மார்க்கெட். எங்களோட தமிழாக்கள் அது கூடுதலாக ஜெப்னா நீலக்கால்னு சொல்லித்தான் நாங்கள் வேண்டி சாப்பிட்றது. அப்போ அதே ஜெப்னா அந்த நீலக்கால் நண்ட லேபிளை வந்து அந்த பேரை வந்து வேறு நாடுகளில் இருந்து அந்த பேரை பாவித்து விற்பனை செய்து கொண்டு வருது. நகரி முட்டக்கருப்பன் என்கின்ற அந்த அடையாளம்ன்றது எங்களுடைய நிலத்துக்கு சொந்தமான ஒரு விடயம். அவை எங்களுடைய மக்களுடைய ஒரு தனித்துவமான ஒரு வளத்தை ஏதோ ஒரு நாட்டிலிருந்து அந்த அடையாளத்தை பயன்படுத்தி சந்தையை கவர்ந்து கொண்டு இருக்கணும். இந்த பெருமானம் எங்களோட மகனுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு விடயம். உங்களுக்குள்ள ஏற்றுமதியாளர்கள் எல்லாருமே பிரிஞ்சு இருந்த எல்லாரும் சிஎன்இ என்ற ஒரு உருவாக்கின பிறகு எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதால் உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள் என்ன? நாங்கள் சிஎன்இ ஒரு வருஷத்தில் வளர்த்தியை பார்த்து சினமன் குளோபல் ராஜ்ராஜரட்னம் அவர் 1 கோடி ரூபாய் காசு நிலைமை தந்திருக்கிறார். எங்களை இன்னும் ஃபாஸ்ட்டாக வளர சொல்லியும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாங்கள் ஒரு காணொலி என்று பதிவு செய்திருந்த நாங்கள் வடமாகாண ஏற்றுமதியாளர் சம்மேளனம் நார்தர்ன் சேம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்த நாங்கள் இந்த மாதம் 15ஆம் தேதி அதில் அலுவலகம் திறக்கப்படுகிறதா ஒரு காணொலி என்று போட்டிருந்த நாங்கள் அந்த நார்தர்ன் சேம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இல்லை ஏற்றுமதியாளர்கள் அனைவரையும் தான் நாங்கள் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அவையில் என்னென்ன அந்த சம்மேளனத்தால் செய்ய போயினோம், எப்படி அவையோட எதிர்காலம் இருக்க போகுதுன்ற பற்றி தான் கதைக்க போயினோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வடமாகாணம் வந்து ஏற்றுமதியில் மிகவும் குறைந்த ஒரு நிலைமையிலான் இருக்குது. அதை எப்படி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுடலாம், எப்படி அதுக்கு நார்தர்ன் சேம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பங்களிப்பு செய்ய போயினோம் என்றதை பற்றி தான் கதைக்க போகிறோம். அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்ற எல்லா உறுப்பினர்களும் வந்திருக்கிறோம். வணக்கம் அண்ணாவேல். ரைட், முதல்ல சுதந்திரண்ணா, உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் எங்களோட ஆடியன்ஸுக்கு உங்களை யாருன்னு தெரியும். உங்களை பற்றின ஒரு அறிமுகம், நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கன்னா தான் யாருக்கு என்னன்றதை தெரியும். ஓகே, என் முழு பேர் வந்து சுதந்திரன் சண்முகநாதன். கனடாவில் கனகாலம் வாழ்ந்த நான். இந்த நாட்டுக்கு சும்மா இருக்கத்தான் வந்த நான். ஓடி திரிஞ்சது காரணம் அமைதியாக வந்து பிறந்த மண்ணில் கொஞ்சம் நாளைக்கு இருப்பமட்டு. பிறகு நாங்கள் வந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், போர் முடிஞ்சு க்ளோஸ் எக்கனமியாக இருந்தது. ஓப்பன் எக்கனமியானோடனே இங்கே இருந்த சொசைட்டிகள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார்கள் ஃபேக்ட்ரிகளை பூட்டி. அப்போ நான் எஸ்எம்இஸோட வந்து அவையின் வாழ்வாதாரத்தை கூட்டுறதுக்காக வேண்டி ஃபேக்ட்ரிகளோட வெரி க்ளோஸாக வேலை செய்த நாங்கள். அதே நேரத்துக்கு என்னுடைய ஓனாக வந்து ஒரு ரிசார்ட் ஒன்று, ஒரு வில்லேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது ரெண்டும் வந்து இந்த மெயினான இது. அச்சமயத்தில் நான் சிஎன்இ பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். கணேந்திரன் கூட அறிமுகம். நான் வந்து கடல் உணவு ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அதே நேரம் கடல் அட்டை வளர்ப்பு மற்றும் அதை ப்ராசஸ், அதாவது எண்ட் யூசர்ஸுக்கு ப்ராசஸ் பண்ணி அதுவும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கீழ் ஒரு 25-30 எம்ப்ளாயீஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து எங்களோட நாட்டிலேயே சேவிக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு, அதாவது இந்த வெளிநாட்டுக்கு போய்த்தான் உழைக்கணும் என்று சொல்லி எங்களோட இளம் சமூகம் சிந்தித்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் இங்கேயும் நாங்கள் எங்களோட தொழிலில் முன்னேற்றம் அடையலாம் என்று சொல்லி நான் இங்கே தொழில் நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய நிறுவனத்தின் பேர் விக்டோரியா இன்டர்நேஷ்னல் அக்வா பிரைவேட் லிமிடெட். சிஎன்இயில் வந்து நான் பொருளாளராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டு அதுக்குரிய கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன். எனது பேர் வந்து வேலாயுதமுள்ள ஸ்ரீகாந்தன். எனது கம்பெனியின் நேம் வந்து சிஎஸ்வி இந்தியன் எக்ஸ்போர்ட்ன்றதை நான் வந்து கடந்த 20 வருஷமாக நடத்தி கொண்டு வரேன். வந்து அதாவது வந்து அதே மாதிரி சிலோன் சீஃபுட் ஃபார்ம் என்ற 3 பேரால் சேர்ந்து ஃபார்ம் ஒன்று செய்து கொண்டு வரேன். வந்து சிஎன்ஏயில் வந்து உபத்தலைவராக வந்து கடமையாற்றி கொண்டு இருக்கிறேன். தேனா சிஎன்இட செயலாளர் நீங்கள் தான். உங்களோட நிறைய அடிபட்டு காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். உங்களை பற்றின ஒரு அறிமுகம், நீங்கள் ஒரு இன்ஜினியர்னு கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லுங்கள் உங்களோட அறிமுகம் இருக்கு. என்னை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், நான் தர்மராசா தயாபரன், சொந்த ஊர் அளவட்டி, ஆனால் சாவச்சேரி தான் எங்களுடைய அடையாளம். 2008 இந்த நாட்டை விட்டு ஃப்ரான்ஸுக்கு குடிபெயர்ந்தோம். ஃப்ரான்ஸ் என்ற நாட்டில் இருந்து நாங்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரோம். அந்த அடிப்படையில் ஒரு கடல் உணவு உற்பத்தியை மிகப்பெரிய அளவில் ஃப்ரான்ஸில் செய்து கொண்டிருக்கின்ற யூரோசியல் என்ற நிறுவனத்தில் ஒரு பணியாளராக நான் நினைத்து கொண்டேன்.
யூரோசியல் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு தமிழர்களுடைய நிறுவனம். ஃப்ரான்ஸில் சீ ஃபுட் இல்லை ஃப்ரோசின், அதாவது குளிரூட்டப்பட்ட உணவு விநியோகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கிளவிரித்து இயங்கிக்கொண்ட நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய பணிப்பாளர்கள் உருவான இளங்கோண்ண சிறியண்ண அவர்களுடைய அனுசரணைகளோடையும் ஆதரவோடையும் சர்வதேசத்திலிருந்து மீன்களை கொள்வனவு செய்கின்ற எங்களுடைய ஒரு நிறுவனமாக உருவாக்கப்படும் என்ற ஒரு விருப்பத்தோடையும் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கு வந்தேன். அந்த அடிப்படையில் வெல்சி என்ற என்னுடைய நிறுவனத்தை உருவாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட இங்கிருக்கின்ற எனது நண்பர்களுடைய ஆதரவோட கடல் உணவுகளையும் பிரான்ஸ் நாட்டுக்கு தேவையான பல மரக்கறி வகைகளையும் குளிரூட்டி அனுப்பி கொண்டிருக்கிறோம். நொதர்ன் சேம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள். அது என்ன ஃபங்க்ஷன் செய்ய போகிறீங்க, அதன் மூலம் என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகின்றதை பற்றி ஒரு அறிமுகம் என்று சொல்லுங்கள். வடமாநிலத்தில் இருந்து 22க்கும் மேற்பட்ட ஏற்றுமதியாளர்கள் ஒன்றிணைந்து வடமாநிலத்தில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கான அமைப்பொண்டு உருவாக்கியிருக்கிறோம். அதன் பெயர் சிஎன்இ. ஏன்னா சிஎன்இ ஏன் உருவாக்கப்பட்டது, என்னென்ன எப்படியான தொழிற்பாடுகளை செய்ய இருக்குன்னு சொல்லுவோம். சிஎன்இ ஏன் உருவாக்கப்பட்டது என்ற கேள்விக்கு இவ்வளவு காலமும் வடமாநிலத்திலிருந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த ஏற்றுமதியாளர்கள் சந்தித்த பிரச்சனைகள், அவர்கள் எதிர்நோக்கிய இடர்பாடுகள், ஏற்றுமதி செயற்பாட்டுக்குள்ளே ஏற்பட்ட தடைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கான தீர்வு காணணும் என்ற அடிப்படையில் ஒரு ஒன்றிணைந்த ஒரு சக்தியாக நாங்கள் இணைந்து நின்று எங்களுடைய தடைகளை அகற்றி இந்த ஏற்றுமதியை அதிகரிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு நிற்கிறோம். இந்த இணைவுக்கு எங்களுக்கு துணையாக குறிப்பாக HNB பேங்க், ஏற்றுமதி அதிகார சபை, பல்கலைக்கழக சமூகம், உற்பத்தியாளர், வடபிராந்திய உற்பத்தியாளர்களுடைய சம்மேளனங்கள், இன்னும் பல வர்த்தகர்கள் எல்லாரும் உடைய ஆதரவோடு நாங்கள் இணைந்து ஒரு முயற்சியாக நாங்கள் இணைஞ்சு நிற்கிறோம். இந்த முக்கியமாக வடபிராந்தியத்திலிருந்து சர்வதேசத்தை நோக்கின ஏற்றுமதியை பொறுமைய மேம்பாடு நோக்கின ஒரு பயணத்தில் இந்த ஏற்றுமதியாளர்களுடைய பங்களிப்பு ஒரு காத்திரமான பங்கு வகிக்கணும் என்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் நினைஞ்சு நிற்கிறோம். செயலாளர் என்றதில் தயார்நாட பங்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. சிஎன்இட முக்கியத்துவம், சிஎன்இ என்னென்ன தொழிற்பாடுகளை செய்ய போகுது, இப்போ சிஎன்இக்குரிய மிஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஒரு எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்க, வளமையாக நீங்கள் கதைக்கிறீங்க, வளம் இருக்குது, வளத்தை எப்படி பெருமதி சேர்க்கிறது, வளத்துக்குரிய மதிப்பை எப்படி கூட்டுறதுன்ற ஒரு விஷயம் நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க. என்ன சிஎன்இ அதில் என்ன செய்ய போகிறீங்க, சிஎன்இயால் என்ன செய்ய போகிறோம்ன்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் ஒரு கனவாகவும் ஒரு எண்ணமாகவும் தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த எண்ணங்களை நாங்கள் எங்களுடைய ஒரு பார்வையாக இல்லை எங்களுடைய நோக்கமாக நாங்கள் தொகுத்து வச்சுருக்கிறோம். அது எங்களுடைய நேத்திரத்திலையும் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லலாம். சுருக்கமாக சொல்கிறா இருந்தால் எங்களுடைய நிலத்தினுடைய வளங்களை எங்களோட பொறுமையை மேம்பாட்டு நோக்கின ஒரு பயணத்தில் ஏற்றுமதி என்கின்ற ஒரு விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ ஏற்றுமதி என்று வருகின்ற பொழுது இப்போ சாதாரணமாக சொல்ல போனால் ஒரு பெறுமதி சேர்ந்த முடிவுப் பொருட்களாக்கப்பட்ட ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறதுக்கும் எங்களுடைய நிலத்தின் வளங்களை நேரடியாக ஏற்றுமதி செய்கிறதுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் வந்து இருக்குது. நாங்கள் சிந்திக்கிறது விடயம் என்னென்று சொன்னால் எங்களோட நிலத்தில் இருக்கிற வளங்களுக்கு உச்ச பெருமானம் வரக்கூடிய ஒரு முறையில் அதுக்கு பெறுமதி சேர்த்து ஒரு முடிவுப் பொருட்களாக்கி சர்வதேச சந்தைக்கு அவற்றை அறிமுகம் செய்வதனூடாக அந்த வளங்களில் இருந்து கிடைக்கின்ற மிகப்பெரிய அல்லது மிக பெரும்பான்மையான வருமானத்தை எங்களோட நிலத்துக்கு கொண்டுவரலாம் என்கின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுடைய ஒரு திட்டம். இப்போ இதில் நாங்கள் ஒரு கூடிய பக்கம் முடிவுப் பொருட்கள் ஆக்கி அனுப்புகிற என்ற ஒரு முயற்சிக்கான ஒரு படிமுறைகளை நாங்கள் உருவாக்குற சம்பந்தமாக வந்து யோசிக்கிறோம். ரெண்டாவது வந்து எங்களுடைய வளத்திருட்டு அல்லது எங்களுடைய நிலத்தின் எங்களுடைய இனத்தின் வளத்திருட்டுன்னு சொல்லி அந்த விடயத்தை நான் பயன்படுத்துகிறேன். சுருக்கமாக உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் பூநகரி மொட்டக்கருப்பன் என்கின்ற ஒரு அரிசி இன்றைக்கு சர்வதேச சந்தையில் விற்கப்படும் இருக்குது. பூநகரி மொட்டக்கருப்பன் என்கின்ற அந்த அடையாளம்ன்றது எங்களுடைய நிலத்துக்கு சொந்தமான ஒரு விடயம். எங்களுடைய மக்களுடைய ஒரு தனித்துவமான ஒரு வளத்தை ஏதோ ஒரு நாட்டிலிருந்து அந்த அடையாளத்தை பயன்படுத்தி சந்தையை கவர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பெருமானம் எங்களோட மகனுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு விடயம். ஆகவே இந்த ஏற்றுமதி செய்யப்படுற நாங்கள் எங்களோட நிலத்திலிருந்து ஒரு பொருள் வெளியில் போயக்குள்ள
அதுக்கு ஒரு பொதுவான அடையாளத்தை உருவாக்கி அது எங்களுடையது என்கின்ற சான்றிதழை நாங்கள் வழங்கக்கூடிய மாதிரி இல்லை அந்த பொருள் அந்த பொதியில் நாங்கள் ஒரு அடையாளத்தை சேர்க்கிறனூடாக ஒரு பாதுகாப்பை எங்களுடைய வளங்கள் சர்வதேச சந்தைக்கு போகின்ற பொழுது ஒரு சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பை அல்லது அந்த வளங்களுடைய அடையாளங்களை மற்றவர்கள் பயன்படுத்த முடியாத ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிற சம்பந்தமாகவும் ஒரு சட்ட ஆலோசனை குழு சிஎன்இனுடைய ஒரு சட்ட ஆலோசனை குழுவாக நாங்கள் கதைச்சு கொண்டு வரோம். இது தொடர்பாக சில வெளிநாட்டு தூதரங்களுடைய நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அவர்களும் ஆக்கபூர்வமான ஒரு பதிலை தந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த இதில் கலந்து கொள்வார்கள். நாங்கள் அவர்கிட்ட இதுதான் கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு நலிவடைந்து போயிருக்கின்ற தேசத்துக்கு நீங்கள் எத்தனையோ உதவிகளை செய்கிறீர்கள். எதிர்காலத்தில் எங்களுடைய அடையாளங்களை வேறு நாடுகளில் இருந்தான உற்பத்தியாளர்கள் திருடாமல் இது தனித்துவமாக அதை பேணக்கூடிய ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தருமாறு தான் நாங்கள் எங்களோட கோரிக்கையோடு வச்சுருக்கிறோம். ரெண்டாவது நாங்கள் கூட இங்கே இந்த ஏற்றுமதியை தொடங்கின பொழுது சரியாக கஷ்டப்பட்டோம். ஒரு சர்வதேச நாணயத்தில் இருக்கிற வங்கி கணக்கை திறக்கிறதுக்கு 6 மாதங்கள் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் போனோம். இப்போ ஒரு முயற்சியாளன் ஒரு ஏற்றுமதியை செய்ய வடிக்கிட்டால் அது அவர்கள் படுற கஷ்டம்ன்றது மிகப்பெரிய கஷ்டம். ஒரு சுகாதார சேவையிட்ட பேர் பதிவு செய்கிறண்டாலும் ஒரு சுங்க அதிகாரிகள்கிட்ட ஒரு பதிவை செய்கிறண்டா ஒரு சாமனை ஒரு பொருளை அனுப்பியக்குள்ள அந்த கண்டெய்னரை கிளியர் பண்ணுறதில்ல எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்காத தடைகள் கணக்க பிரச்சனைகளை எல்லாருமே நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்போ அதை தாண்டி இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியாக அதை எப்படி வென்று நிற்கிறோம்ன்ற அனுபவத்தோடு தான் எல்லாருமே இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். அப்போ இது எங்களோட இந்த அனுபவங்களும் இந்த தகவல்களும் எதிர்காலத்தில் இங்கே இருந்து ஒரு ஏற்றுமதியை செய்ய விரும்புகிற ஒரு அடுத்த ஆக்களுக்கு ஒரு வழிகாட்டணும் மட்டும் என்றால் எங்களுடைய உழைப்பையும் தாண்டி இப்போ எங்களுக்கான பாதையை நான் கிளியர் பண்ணிட்டேன். குறிப்பாக வடமாநிலத்தில் இருந்து ஏற்றுமதி என்கின்ற ஒரு விடயத்தில் ஆர்வம் காட்டி முன்னுக்கு வர போகிற அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுற ஒரு டேட்டா சென்டர் ஒருத்தன் ஒரு ஏற்றுமதி தான் தேர உற்பத்தி பொருளை ஏற்றுமதி செய்ய போகிறான்னு சொன்னால் அவர் உரிமையோடு அணுகிற ஒரு லொக்கேஷன் தான் எங்களுடைய சிஎன்னுடைய அலுவலகமாக இருக்குது. அது அங்கே வந்துட்டாருன்றால் அவருக்கு இந்த ஏற்றுமதிக்கான பாதைக்கான முழு வழிகாட்டலையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுங்கை நாங்கள் அங்கே செய்கிறதுக்கு பார்க்குறோம். அடுத்தது இன்றைக்கு எங்கள் நிலத்தின் வளங்கள் தொடர்பான கனவருக்கு தெரியாது. சர்வதேச சந்தையில் பல தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளுக்கு எங்களோட நிலத்தில் இருந்த வளங்களை இப்படி அந்த தேவைகளோடு நாங்கள் இணைச்சி எங்களோட பொறுமையத்தை மேம்படுத்துகிற தொடர்பான ஒரு கல்வி ஒரு அறிவு சார்ந்த விடயங்களில் எங்களுக்கு இருக்கிற அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வரோம். நாங்கள் எங்களுடைய ஒரு இரகசியமாக வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய தொழில்முறையாக வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய பார்க்கல. இப்படியான வளங்கள் இருக்குது, மிகப்பெரிய தேவைகள் இருக்குது. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நாங்கள் பெருமையோட பகிர விடயங்களில் சொந்த நேர கல்லிலிருந்து இன்றைக்கு மரவள்ளி இலை முதலான பொருட்கள் நாங்கள் ஏற்றுமதி கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் இல்லை 22 ஏற்றுமதியாளர்களும் வித்தியாசமான பொருட்களை வித்தியாச முறையில் இன்றைக்கு கணேந்திரன் என்று சொன்னால் ஒரு அட்டையை எப்படி ஒரு தரமாக தயாரித்து அனுப்புறது. கடல் அட்டை எல்லாரும் அனுப்பலாம். ஆனால் மார்க்கெட்டில் நீ உச்ச பெறுமதியான இடத்துக்கு எப்படி அனுப்புறன்ற ஒரு தேடலை அதை தேடி வச்சுக்கிறேன். குப்பையாக விடுற மரவள்ளி இலையை கொண்டு எப்படி விற்கலாம்ன்ற அறிவு நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஸ்ரீகாந்தனை பொறுத்த வரைக்கும் எந்த மீன் எப்போ கிடைக்கிறதுக்கு வந்தாலும் அவ்வளோத்தையும் வாங்கி அந்த மீனவர்களுக்கான ஒரு ஆதாரமாக நிற்கிறேன். கனவளத்துக்கு இப்படி எல்லாரும் அப்படி ஒரு இந்த இணைவு பரஸ்பரம் எங்கள்ட வளங்களை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இல்லை வளங்களை நான் உச்ச பயன்பாட்டை நோக்கி கொண்டு போகிறதுக்கு இந்த உறவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்குது. அது எங்களுக்குள்ள போட்டிகள் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் பொறாமைகள் இல்லாத ஒரு தன்மையை இந்த சிஎன்இகளை நான் அவதானிக்கிறேன். இப்போ ஸ்ரீகாந்தனுக்கும் எனக்குமே போட்டி வரும், கணேந்திரன் நாங்களுக்கும் போட்டி இருக்குது, பிஸ்னஸில் அது இல்லாமல் இருக்காது. ஆனால் நாங்கள் அதை ஒரு நாகரிகமான உறவாக நாங்கள் கலந்து பேசுகிறோம். இது ஒரு அதிசயமாகவும் இந்த நட்பை ஏற்படுத்தி வந்ததுக்கு நாங்கள் அந்த கட்டர் நேஷனல் பேங்குக்கும் பல்லக்கிழ சமூகத்துக்கும் எங்களோட இடிபி கனோஜன்யாக்களுக்கும் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு வடகிழக்கில் எங்கேயும் நாங்கள் ஒரு உறவை பேணி அல்லது ஆக்கூட கதைச்சி ஒரு பொருட்களை எங்களுக்கான ஏற்றுமதிக்கான சப்ளை எடுக்கக்கூடிய அளவுக்கு பொருட்களை எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு உறவை திடீரென்று ஏற்படுத்தி தந்தது. இதை நாங்கள் தனியாக முயற்சித்திருந்தோம்னா இந்த உறவுங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பலமாக நாங்கள் உணர்றோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணுற அந்த நட்பு எங்களுக்கு ஒரு உறவு பாலமாக இன்றைக்கு சிஎன்இ நிற்கிது. இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாயும் செயற்படும். அப்போ இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஏற்றுமதியாளனுக்கும் ஆளாளுக்கு உதவியாக எங்களோட வளங்களை சர்வதேசத்துக்கு கொண்டு போகிற ஒரு முயற்சியில் ஏதோ நாங்கள் சாதிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இணைஞ்சு நிற்கிறோம். சிஎன்இ உருவாகியாச்சு. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் எடுத்த ஒரு கதை ஒன்று இருக்குது.
அந்த கதையை இருக்க சொல்லிடலாமா? சிஎன்இ நாங்கள் உருவாக்கம் வந்த வட்டிக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்தோம், எங்களுக்கு ஒரு இடம் வேணும், சொந்த இடம் வேணும் என்று சொல்லி. சொந்த இடம் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும் என்றெல்லாம் வந்து ஒரு எல்லாருமே ஒரு கனவோடு இருந்தவ. இப்படி தேடிக்கொண்டு போயிருக்க கச்சேரிக்கு முன்னால் சரிதானே இருக்கிற இடிபி பிஓ இருக்கிற பில்டிங்கில் முந்தி பல்மேரா போட்டிருந்த ஆஃபீஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. சரிதானே, கொஞ்சம் கிளம்ப ரன் பண்ணாமல். அப்போ அதை போய் பார்த்தோம், சரியாக வந்தது, எடுத்து இப்போ கிளம்புல இருக்கிற ஒரு ஆஃபீஸுக்கு போனால் எப்படி செட்டப் இருக்குமோ அதே மாதிரிக்கு அதுக்குள்ள எல்லாமே இருக்குது கொண்டு அதில் இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்தீங்களேன்னு சொல்லி நான் மெம்பராக வந்தீங்களா கச்சேரி முன்னாலே இருக்குது. சரிதானே, இடிபி இருக்குது, போர்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்குது, ஃபாரின் சர்வீசஸ் இருக்குது, போதிய பார்க்கிங் இருக்குது, பஸ் அவைலபிள் இருக்குது. அப்போ நீங்கள் வடமாநிலத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து யாழ்ப்பாணம் வந்து போகணும், வந்து போகிறதுக்கு ஒரு ஹப்பில் இருக்குது. அதே நேரம் வெளிநாட்டில் இருந்து வாரவையும் நோமலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 2 நாள் 3 நாள் தான் யாழ்ப்பாணம் வருவாங்க. அங்கே இங்கே ஓடுபடுத்தவே இல்லை, வந்து ஒரே இடத்துல எல்லாரையும் சந்தித்து அவைக்கு வேண்டிய ஒரு சொல்யூஷனை எடுத்துகிட்டு போகக்கூடியதாக இருக்குது. அதால் தான் அந்த இடம் சூட்டபிள்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ சிஎன்இ ஆஃபீஸ் எப்படி தொழில்படம், அதுக்கு என்னென்ன மெக்கானிசம் வச்சுருக்கிறீங்க? உதாரணத்துக்கு புதுசாக ஒரு உற்பத்தி செய்கிற ஒரு ஆள் வாரார், தான் தன் பொருளை ஏற்றுமதி செய்யணும்னு ஆசைப்படுறார், அவருக்கு சிஎன்இ எப்படி உதவி செய்யுது? நாங்கள் சிஎன்இ ஆஃபீஸ்லேயே வந்து என்ன செய்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னோன்னா, எங்களுக்கு சிஇஓ இருக்கிறார். சரி, அதை விட நாங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து ஆக்கள் எடுக்கிறோம். ஆக்கள் வந்து ட்ரெயின் பண்ணி ப்ராப்பரான ஆக்கள் வந்து அங்கே இருப்பினோம். அப்போ ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி இருக்கும். என்ன தேவையோ இங்கே வந்து காய்ச்சினோம்னு சொன்னால் அவைக்கு உரிய சொல்யூஷன் கொடுப்போம். அதை ஈஸி ஆகிறதுக்கு என்ன செய்த நாங்கள்னு சொன்னால், சிஎன்இ ஆஃபீஸை எடுத்து 8 ஏற்கனவே எக்ஸ்போர்ட் செய்து கொண்டு பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கிற டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறார்கள் 8 பேட்டி ஆஃபீஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது. அவை இந்த ஸ்டாஃப் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு இடத்துலையே வந்தால் கணக்கு நாலேஜை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியா இருக்கும். மற்ற இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஒரு ஏற்றுமதியில் அனுபவம் இருக்கிறார்கள். இப்போ அவையில் ஈஸியாக ஒரு இடத்துலையே நாங்கள் அவையில் தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு என்னென்ன தேவையோ, ஏற்றுமதியில் எப்படியான தடைகள் இருக்கோ அதுகளை நாங்கள் ஒரு இடத்துலையே தீர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பாக தான் சிஎன்இ உருவாகுது. தலைவர் சொல்லுங்க, சிஎன்இ உருவாக்கின பிறகு உங்களுக்கு சில நிறுவனங்கள், உதாரணம் அரச நிறுவனம், தனியார் நிறுவனங்கள்கிட்ட இருந்தது ஆதரவு எப்படி இருக்குது? ஒரு ஏற்றுமதியாளனை கொண்டு வரக்கூடிய ஆதரவு எப்படி அது உங்கள்கிட்ட இருக்குது? நிச்சயமாக நல்ல ஆதரவு இருக்குது. எதிர்பார்க்க கூடின ஆதரவு இருக்குது. நாங்கள் சேம்பர்ஸோட உலகத்தில் உள்ள அநேகமான சேம்பர்ஸோட காய்ச்ச இடத்துல எல்லாருமே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிருக்கோம் சேம்பர்ஸ். அதை விட எங்கள்கிட்ட இருக்கிற 22 பேரும் சரிதானே. இப்போ நாங்கள் தொடர்ந்து எங்கள்கிட்ட ₹1 காசு இல்லாமல், அதாவது சிஎன்இக்கு ₹1 காசு கூட இருக்கிறது. சிஎன்இ அக்கௌண்ட்டில், பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 22 பேரில் அநேகமான ஆட்கள் தங்கிட்ட சொந்த காசில் ₹1,00,000 கூட போட்டதை, சரி ₹1,00,000 கூட போட்டு, அதையும் விட நாங்கள் சிஎன்இ ஒரு வருஷத்தில் வளர்த்திய பார்த்து சினமன் குளோபல் ராஜ்ரட்னம் அவர் ₹1 கோடி காசு போன முறை போன தந்திருக்கிறார். எங்களை இன்னும் ஃபாஸ்ட்டாக வளர சொல்லியும், வளர்றன்னு சொல்லி சொன்னால் என்ன, இங்கே உள்ள வேலை வாய்ப்புகளை கூட உருவாக்க சொல்லி நாங்கள் அன்றைக்கு இருந்து கணக்கு பண்ணி பார்த்தோம். எங்கள்கிட்ட இருக்கிற 20-25 பேர் மெம்பர்ஸ் இப்போ இல்லை 5,000க்கு மேற்பட்ட ஆக்கள் பெர்மனன்ட் ஆக்கள் இருக்கணும், 20,000க்கு மேற்பட்ட டெம்பரரி பார்ட் டைம் இன்டராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கணும். அப்போ இது என்னென்று அடுத்த லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு போகலாம்னு சொல்லி நாங்களும் யோசிச்சிருந்தோம். அதே விஷயத்தை தான் நவையும் யோசிச்சு கொண்டு இருந்தவன். அப்படி பார்க்க கன பேர் வந்து நாங்கள் கேட்காமலே இப்போ ஜாயின் பண்ணி கொண்டிருக்கணும், ஜாயின் பண்ணினோம், ரெடியாகவும் இருக்கணும் ஆக்கள். ஸோ அது ஒரு பாசிட்டிவாக இன்னும் எங்களை கூட செய்யணுமென்ற ஒரு ஆர்வத்தை தந்து கொண்டிருக்குது எல்லாருக்கும் வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது எனக்கு. கணேந்திரன் அண்ணன், நீங்கள்லாம் சிஎன்இட பொருளாளர். இப்போ ஒரு பெரிய அளவில் நீங்கள் பில்டிங் எடுத்து ரினோவேட் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டு நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் செட்டப்போட வருது. எல்லாமே ஏற்றுமதியாளர்களுடைய கம்பெனிஸ் தான் வருது. எப்படி அது ஒர்க் பண்ணீங்க? என்னென்று உங்களுக்கு அப்படி ஒரு ஃபண்டிங்கை நீங்கள் எப்படி உருவாக்கினீங்க? ஆக்சுவலி நாங்கள் சிஎன்இயை உருவாக்கி ரெஜிஸ்டர் பண்ணி பதிவு செய்து அது ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக ஒரு என்ன சொல்கிறது அசோசியேஷன் அதை ஃபங்க்ஷன் பண்ண போகுது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் யோசித்தோம், எங்களுக்கு ஒரு இடம் தேவை, ஒரு புப்புள்வான இடம் தேவை. எங்கே நாங்கள் சந்தித்து மீட்டிங்குகள் போட்டு அப்படி தேடிக்கொண்டு இருக்கும்போது எங்களோட தலைவர்கிட்ட அது நாலேஜ் கொண்டு வரப்பட்டது. ஒரு இடம் பல்பரா போர்டு ஏற்கனவே இயங்கின ஒரு கட்டிடம் வெற்றமாக இருக்குது, அதை நீங்கள் பாவிக்கலாம் என்று.
எல்லாரும் போய் பார்த்தோம். அதில் போய் பார்த்தா போதிய அளவு இடவசதி எங்களுக்கு இருந்தது. ஆனால் அது மறு சீரமைப்பு ரெனோவேஷன் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ நாங்கள் ஃபைனான்ஸை பற்றி தான் பெரிய ஒரு திங்கிங். அதாவது நாங்கள் துவங்கிட்டோம் 0 மணி, ஒரு தர டைம் ஒரு சதம் இல்லை. அப்போ நாங்கள் யோசித்தோம்னா ஓகே இது எங்கட ஒரு குழந்தை, இதை நாங்களாம் வளர்க்கணும் என்றதுக்காக சிஎன்இக்கு மெம்பர்ஸுக்குள்ளே இருந்தே நாங்கள் ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ண வலிக்கிட்டோம். அதாவது யார் எவ்வளவு ₹1 டொனேஷன் தந்தாலும் இது எங்களுக்கு ஒரு பெறுமதியான ஒரு அமௌண்ட், விரும்பினாக்கள் தாங்க. இப்போ அதில் உடனடியாக மெம்பர்ஸ், அதாவது கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தங்களால் முடிந்த அமௌண்ட் 1,50,000 என்று சொல்லி போட்டு ஒரு சிறிய தொகையை நாங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டு பிறகு அந்த ஆஃபீஸுக்கு அந்த நிதி போதுமானதாக இருக்கல. அதாவது அந்த 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 கட்டிடத்தை ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல், அதாவது ஏற்றுமதியாளருடைய ஒரு காரியாலயம் இருக்கிற தராதரத்துக்கு நாங்கள் அந்த இடத்தை வச்சுக்கொள்ளோம். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற நிதி அதுக்கு போதுமானதாக இருக்கல. இப்போ ஏன் நான் ஏற்றுமதியாளர்கிட்ட காரியாலயம் ஒரு தராதரமாக இருக்கணும்னு விரும்புகிறேன் என்றால், இது முழுக்க, அதாவது உலகம் முழுக்க வேர்ல்டு வைடு கனெக்ஷன் உள்ள தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு காரியாலயம். அப்போ உதாரணத்துக்கு எங்களோட ப்ராடக்டை தேடி, எங்களோட பொருட்களை தேடி ஒரு வெளிநாட்டு பிரஜை அவங்களோட நாட்டிலேருந்து பார்க்கும்போது இது ஒரு ப்ரெசன்டபுளான இடமாக இருக்கணும். இதெல்லாம் தலைவற்ற ஒரு இதிலேருந்து தான் வந்தது. ஓகே, நாங்கள் சப்போர்ட் பண்ணோம், செயலாளர் சப்போர்ட் பண்ணார், உபதலைவர் சப்போர்ட் பண்ணார், தலைவற்ற ஐடியாவில் இது இருந்தது. ஓகே, இதை நாங்கள் ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸ், அதாவது ஒரு வந்தால் நீங்கள் ஒரு ஃபாரினர்ஸ் இதுக்குள்ள உங்களுடைய செயற்பாடுகளுக்கு அவங்க வந்தோன்னு ஒரு ப்ரெசன்டபுளான இடத்தை நாங்கள் அதை அவைக்கு காட்டணுமென்று தான் எங்களுடைய முழு ஆம்பிஷன். அதுக்கு யோசிச்சா ஃபண்ட் இல்லை. உடனே தீர்மானம் எடுத்தோம் எல்லாரும் சேர்ந்து, யாருக்கு இதில் ஆஃபீஸ் வேணும், யார் இதில் ஆஃபீஸ் போட போனீங்க. அப்போ ஆஃபீஸ் போடுறேன்றாலும் இப்போ எங்களை ஏற்கனவே நாங்கள் எங்களோட ஓன் ஆஃபீஸ் வச்சு நடத்தி கொண்டு இருந்த நாங்கள் இப்போ நாங்கள் யோசிச்சேன், ஓகே நாங்கள் ஏற்கனவே அந்த ஆஃபீஸுக்கு ஒரு செலவு போய்கொண்டிருக்குது, அந்த செலவை சிஎன்இ கொடுப்போம். சிஎன்இ கொடுத்தால் சிஎன்இ அதுக்கு வளர்கிறதுக்கு நாங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணதாக போவோம்ண்டு. ஓகே, நாங்கள் அதில் கமிட்டி மெம்பர்ஸ் அதில் ஒரு 8 பேர் ஆஃபீஸை எடுத்துட்டோம். ஆஃபீஸை எடுத்தாலும் முதல் வாடகை கொடுத்து வெளிக்கிடுவோம்னு சொல்லி பார்த்தாலும் கொடுக்குற வாடகையால் ஆஃபீஸ் இதண்ட முடியாது. கீ மணி தான் நாங்கள் யோசித்து, ஓகே எல்லாரும் 2 வருஷத்துக்குரிய கீ மணியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போட்டு அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை உருவாக்கி அந்த அமௌண்ட்டில் தான் நாங்கள் இந்த ஆஃபீஸுடைய 90% வேலையில் முடித்தோம். அப்படி நாங்கள் 90% வேலையில் முடித்து கொண்டு வரைக்குள்ள HNB அனுசரணையோட அவைகள் எங்களுக்கு சினமன் குளோபல் என்ற ஒரு அசோசியேஷனை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்போ அவைக்கு நாங்கள் எங்களுடைய ப்ரொப்போசலை நாங்கள் கொடுத்த, நாங்கள் இப்படித்தான் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம், இதுதான் இதால் இத்தனை பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, இதால் வடமாகாணத்துக்கு இவ்வளவு நன்மை இருக்குது, இன்னொரு 5 to 10 இயர்ஸில் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை இதுக்கு உருவாக்குவோம். அதில் பல சந்திப்புகள் நடந்தது. பல சந்திப்புகளுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ₹1 கோடிக்குரிய காசோலை, அவைகள் தந்தவர்கள். அதுக்கு நாங்கள் மிஸ்டர் ராஜராஜனுக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் அவருடைய HNBக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதால் தான் நாங்கள் இப்படி தான் ஃபைனான்ஸை நாங்கள் சேர்த்து இப்போ ஆஃபீஸ் இந்த 15ஆம் தேதி திறக்கப்பட போகுது. நாங்கள் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கும்போது முதல் பின்னுக்கு நின்ற இவைகள் செய்வினமா, இவைகளெல்லாம் இதை செய்ய முடியுமா என்று சொல்லி கேட்ட ஆட்கள் எல்லாரும் இன்றைக்கு தாங்களும் எங்களையும் உள்வாங்குங்கோ என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு அவைகள் வந்திருக்கிறோம். ஸோ அதால் இப்போவே எங்களோட வளர்ச்சி எங்களோட கண்ணுக்கு தெரியுது. அடுத்த கட்டம் ஏற்றுமதியாளர், ஏற்றுமதி செய்ய விரும்புகிறவர்கள் முழு பேரை உள்வாங்கி நாங்கள் ஒரு ரெகக்னைஸ்ட் ஆர்கனைசேஷனாக வடமாகாணத்துக்கு நாங்கள் தொழிற்பட போகிறோம் என்றதை இதில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தயானா, நீங்கள் சிஎன்இ உருவாக்குறதுக்கு முதல் ஒரு ஏற்றுமதியாளராக எப்படியான சவால்களை எதிர்கொண்டீங்க? சிஎன்இ உருவாக்கின பிறகு எப்படி அது பூர்த்தி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிடுவோம். நாங்கள் சிஎன்இ என்ற அமைப்பாக உருவாகிறதுக்கு முன்னம் தனி மனிதர்களாக, தனி நிறுவனங்களாக இந்த ஏற்றுமதியை நாங்கள் கொண்டு வரைக்குள்ள எங்களுக்கு பலவிதமான சவால்கள் நாங்கள் தடைகள் என்று நாங்கள் சொல்ல முடியாது, சவால்கள் தந்தினாங்க.
உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு ஏற்றுமதி வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு ஏற்றுமதி என்கின்ற பொழுது அந்த ஏற்றுமதிக்கான பொருட்களை இந்த அளவுன்றது மிக முக்கியமான இடத்தை வகிக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கண்டெய்னர் மீனை அனுப்ப போகிறோமா இருந்தால் ஒரு கண்டெய்னர் மீனை நாங்கள் கொள்வனவு செய்கிறன்றது ஒரு பிரச்சனையான விடயம். அப்போ இதில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த மீனை நாங்கள் கொள்வனவு செய்தோம் என்று சொன்னால் ஒரு 3 நாளுக்கு அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு கூல் ரூமில் வச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு 20 டன் மீனை நாங்கள் சேர்த்தோம்னா தான் எங்களுக்கு ஒரு லாபமாக அந்த மிஷனை செய்து முடிக்க முடியும், அந்த பணியை செய்து முடிக்க முடியும். அப்போ எங்களுக்கு ஒரு முதலாவது 5 டன் மீன் வேகமாக வரும், பேர்ந்து ஒரு 4 டன் வராது, பேர்ந்து அடுத்த மாதத்துக்கு பிறகு தான் அது வரும். அப்போ இந்த ஒரு கண்டெய்னருக்காக எங்களோட தேவைக்கான மீனை சேர்க்கறதுல தனித்தனியாக நாங்கள் பெரிய இடர்பாடை எதிர்பார்க்குறாங்க. அப்போ 3-4 மாதங்கள் நாங்கள் சேர்த்த மீன் களஞ்சியத்தில் இருக்கக்குள்ள அந்த களஞ்சியத்துக்கு நாங்கள் வாடகை கட்ட வேண்டிய பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்தது. இப்போ வேகமான கொள்வனவுன்றதுக்கு எங்களுக்கு உறவுகள் தேவைப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் ஒரு மாதத்துக்கு வேணுமென்ற ஒரு மாதமும் இல்லை, எங்களுக்கு ஒரு கிழமையில் ஒரு கண்டெய்னர் அடிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட உறவுகள் இருக்குது. ஸ்ரீகாந்தன் தர வேறு கலந்து தர தேவையானதுன்னா இவ்வளோ மீன் வேணும் ஏன் பிரியாண்டா எல்லாருமே எங்களுக்காக வேலை செய்யணும், அதில் எல்லாருக்கும் லாபங்கள் இருக்குது. அப்படி ஒரு நன்மை எங்களுக்கு இந்த உறவுகளால் வந்திருக்கு. 2ஆம் விஷயம் இப்போ ஒரு அரிசி மாவு எடுத்துக்கொண்டோம்னா அல்லது ஒரு வடகத்தை எடுத்துக்கொண்டோம்னா வட மாகாணத்தில் இருக்கிற ஆக்கள்கிட்ட பெரிய அளவுக்கான உற்பத்திகள் இல்லை. அவர்கள் ஒரு 500 கிலோ 1000 கிலோ தரமான உற்பத்திகள் இருக்குது. இந்த சின்ன அளவான உற்பத்திகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வழி கிடைக்கக்குள்ள இந்த போக்குவரத்து செலவுன்றது மிக பெருசாக இருக்குது. இப்போ சர்வதேச சந்தையில் வேறு நாடுகள்லேருந்து வந்திருக்கின்ற பொருட்களோட போட்டி போடுறதுக்கு இந்த சிறிய உற்பத்திகள், அதாவது அளவு குறைந்த உற்பத்திகளை கொண்டு போய் சேர்க்கிறதுல வைக்கிற சிறியான இடர்பாடுகள் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ இணைந்தனூடாக நாங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக நாங்கள் முன்வைச்சிருக்கிற விடயம் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு திட்டமாக முன்மொழியப்பட்டு எங்களுக்குள்ள இப்போ டிஸ்கஷன் போய் கொண்டிருக்கிறதுனால் யாழ்ப்பாணத்திலிருந்து லாச்சப்பேருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 40 கண்டெய்னர் போகும். ஒரு லொரி ரெண்டு போகிற மாதிரி சிஎன்இ தான் அதை ஆர்கனைஸ் பண்ண போகுது, ஒரு நிறுவனம் தான் அதை செய்ய போகுது சிஎன்இன்னு ஆதரவோட. அப்போ இந்த கண்டெய்னரில் யாரும் ஆட்டப்பொருளையும் போடலாம், ஆனால் அந்தந்த உற்பத்தியாளர்களுக்கு தனித்தனியாக அதாவது கொள்கலன் பங்கீடு முறை மூலமாக எங்களோட நோக்கம் யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு மாதம் ஒரு கண்டெய்னர் லாச்சப்பலுக்கு போகும், ஒரு கண்டெய்னர் லண்டனுக்கு போகும், ஒரு கண்டெய்னர் கனடாவுக்கு போகும், ஒரு கண்டெய்னர் ஆஸ்திரேலியாவுக்கு போகும். என்றால் இந்த கண்டெய்னரை இத்தனாந்தேதி வெளிக்கிட போகிறது சொன்னால் அது அவ்வளவுத்துக்கும் சிறிய இன்றைக்கு ஒருத்தர் நீங்கள் ஒரு 50 கிலோ பொருட்களை நீங்கள் இப்போ செய்தாலும் அந்த கொள்கலன் பங்கீட்டு முறையில் கொடுத்தால் மிக குறைஞ்ச செலவோட ஒரு 40 டன் 20 டன் சாமான் எடுத்து போயக்குள்ள அந்த பொருட்களின் போக்குவரத்து செலவு குறையும். எங்களோட பொருளை சர்வதேச சந்தையில் இருக்கிற விலை நிர்ணயத்தோடு நாங்கள் விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வைக்க வரும், அதை மார்க்கெட் பண்ணுறது அந்த கஷ்டம் பெறாது. இந்த ஒரு வழிமுறை என்னென்னு சொன்னால் இங்கே ஒரு 40 கண்டெய்னர் ஏற்றக்கூடிய கெப்பாசிட்டியோட மக்கள் இருக்கணும், பணத்துக்கு 1-2 பேர் இருக்கணும், பெரிய பெரிய மில். ஆனால் பெரும்பான்மையான உற்பத்தியாளர்கள் இந்த எஸ்எம்இஸ் என்று சொல்லப்படுகின்ற மிக பெரும்பான்மை உற்பத்தியாளர்களுடைய அவர்களுடைய அந்த கெப்பாசிட்டி சிறிய அளவில் தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு தரமான பொருட்கள், தரமான உணவுப் பொருட்கள், தரமான கைவினைப் பொருட்கள் எல்லாம் அவர்கள் அந்த ஃப்ளைட்டில் அனுப்புறதுனா மிகப்பெரிய காசை செலவழிக்கிறதால அந்த பொருட்களோட விலைகளை கூடித்தான் விற்க வேண்டி கிடக்கு. ஒரு வர்த்தகத்தில் ஒரு பெரிய அளவான குவான்டிட்டி மூவ் பண்ணணும்னு சொன்னால் அந்த விலை கட்டுப்படும். அதுக்கு ஒரு வழிமுறையை நாங்கள் இணைஞ்சு காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் அநேகமாக இந்த சித்திரை மாதத்துக்குள்ளேங்கிற முதலாவது கொள்கலன் எல்லாருடைய இதுலேயும் போகும். இது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்றால், இப்போ நாங்கள் பார்சல் போட்டாலும் அந்த உற்பத்தியாளர்களுக்கு ஒரு ஏற்றுமதியாளர் அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், இப்போது கோப்பாயில் இருக்கிற ஒரு நண்பர் தண்டி ஒரு 1000 கிலோ பொருளை இல்லை 500 கிலோ பொருளை ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு நண்பருக்கு அனுப்புறதுக்கு ரெடி. அப்போ எங்களோட கொள்கலனில் அவற்ற பொருள் அவற்ற பேரில் அவற்ற நிறுவனத்தின் பேரில் ஒரு எக்ஸ்போர்ட்டர் லைசன்ஸ் எடுத்து கஸ்டம்ஸ் டிக்ளேர் பண்ணி அவருக்கான ஒரு பிஎல்லோட ஒரு ஏற்றுமதியாளராகவே அவர் அந்த பொருளை அங்கே அனுப்பி அவர்கிட்ட இருந்தும் பணத்தை நேரடியாக அவருடைய வங்கிக்கு எடுக்கிறதுக்கு ஒரு இட ஊடகமாக இந்த சிஎன்இன்ற செயற்பாடு அமைய இருக்குது. அப்போ எல்லோரும் யாரும் இன்றைக்கு அது
அளவட்டில் இருக்கிற சின்ன ஒரு தோட்டக்காரராக இருக்கலாம், அல்லது ஒரு இன்றைக்கு பூங்குடியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மீனவராக இருக்கலாம். தங்களது உற்பத்திகள் வேலடையில் இருக்கிற ஒரு மில் அரிசி சீராளாக இருக்கலாம். தங்களது உற்பத்திகளை இந்த தடையும் இல்லாமல் சர்வதேச சந்தைக்கு கொண்டு போய் விற்கிற ஒரு பாதையை நாங்கள் உருவாக்குறோம். இது ஒரு மாற்றத்தை வடமாகாணத்தினுடைய உற்பத்தியாளருடைய இயல்புக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் மட்டும் நாங்கள் நம்புகிறோம். இது எங்களுடைய ஒரு மிஷனாக இருக்குது. இது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாகவும் இருக்குது. இதை விட நாங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டம் வரைகள் இன்றைக்கு இவர் ஒரு சர்வதேச சந்தைன்றது மிகப்பெரிய முதலைகள் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிற இடம். இப்போ சிலர் எனக்கு தெரிஞ்ச பல ஏற்றுமதியாளர்கள் சாமானை அனுப்பிட்டு பேமெண்ட்டை பெறாமல் அது பேமெண்ட் இழுபட்டு பிரச்சனையாகி அவங்களோட தொழிலை விட்டுட்டு இன்றைக்கு கஷ்டப்படுற ஏற்றுமதியாளர்களும் இங்கே இருக்கணும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அடையாளப்படுத்துறது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது. சர்வதேசத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற பல சாம்பரோட இன்றைக்கு சொந்த நேம் கனடியன் சாம்பரோட ஃப்ரெஞ்சின் வர்த்தக சங்கங்களோட ஆஸ்திரேலிய வர்த்தக சங்கங்களோட நாங்கள் ஒரு இணைவை ஏற்படுத்துகிறோம், ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகிறோம். அதனூடாக அந்த ஏமாற்றுகின்ற அல்லது இங்கே ஏற்றுமதி செய்யும் பொழுது இங்கே பொருட்கள் தரமில்லாத பொருட்களை ஏற்றுமதி செய்த வரலாறுகளும் இருக்குது. அங்கே எழுத்து போட்டு பேமெண்ட் பண்ணாத சம்பவங்களும் இருக்குது. இப்போ பரஸ்பரம் ஒரு நட்பை நாங்கள் இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்தோம் என்று சொன்னால் இந்த இப்படியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சுமூகமாக நாங்கள் பேசி தீர்த்து அந்த தடைகளை அகற்றலாம் என்ற ஒரு திட்டமும் எங்களுடைய பெருந்துறையில் இருக்குது. இப்படியான விடயங்களை திட்டங்களை நாங்கள் ஏன் யோசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கான தடைகள். அதை நாங்கள் விழாவாரியை சொல்ல போய்களை சில மனங்களை தாக்குற மாதிரி போவோம். அப்படியான தடைகள். மற்றது இங்கே இருக்கிற நிறுவனங்களுக்கு சாதாரணமான தடைகள், அரச நிறுவனங்களுக்கான அனுமதிகள் இருக்கிற சின்ன தடங்கல்களையும் நாங்கள் இணைஞ்சு நிற்கக்குள்ள அவர்களாக முன்வந்து அதை செய்தாரோட சூழல் இன்றைக்கு இருக்குது. எங்களுடைய அலுவலக தரப்புக்கு இந்த நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய அதிகாரிகள், அந்த ஆளுகின்ற வர்க்கங்கள் எல்லாரும் இந்த எங்களுடைய சிறப்பு விழாவுக்கு வருகை தரத்துக்கு ஆர்வம் தெரிவிச்சிருக்கணும். ஆகவே எங்களுடைய வளர்ச்சி தான் எங்களுக்கான எல்லா நன்மைகளையும் ஒருங்கிணைக்கும் என்றதிலையும் நாங்கள் ஒரு தெளிவான பார்வையோடு இருக்கிறோம். சந்தோஷம். இப்படி ஒரு நிறைய சவால்கள் இருக்குது. அதை எப்படி நாங்கள் தடைகளை உடைக்க போகிறோம் என்றக்கூடிய ஒரு மையமாகத்தான் இந்த சிஎன்இ இருக்குன்றதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் இந்த ஒற்றுமை இவ்வளவு பேரும் இணைஞ்சது எப்படி சாத்தியமாக? ஏற்றுமதியாளர்கள இந்த ஒற்றுமை இவ்வளவு பேரையும் ஒரு தளத்தில் இணைச்சுன்றது ஒரு கனவாக இருந்ததை செயலாக்கி நிற்கிற இடமாக நான் பார்க்குறோம். உண்மையான கேள்வி, இந்த ஒற்றுமையும் அது உங்களுடைய இனத்துக்குள்ள ஒரு போட்டியாளர்களாக பயணித்து கொண்டிருந்த ஏற்றுமதியாளர்களை ஒரு தளத்துக்கு இணைச்சி சேர்ந்து கதைக்க வச்சிருக்கிற இந்த நிகழ்வுக்கு பின்னால் நாங்கள் மிகவும் நன்றியோடையும் ஒரு இருக்க கரங்களை பிடிக்கக்கூடிய சில மனிதர்கள் இந்த உழைப்பு இருக்குது, நாங்கள் மறக்க முடியாது. இன்றைக்கி நாங்கள் சிஎன்இயாக வெளியில் வந்து நின்று இதில் கதைக்கிற மட்டும் சொன்னால் இதுக்கு காரணமான மனிதர்கள் என்று சொல்லி சிலர் இருக்கிறோம். அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கொள்ளாமல் எங்களுடைய வளர்ச்சியை கடந்து போக முடியாது. அதில் மிக முக்கியமான இடத்துல நண்பர் கனோஜன் இருக்கிறார். அவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையினுடைய இயக்குநராக யாழ் மாவட்டத்துக்குரிய பதவியில் இருக்கிறார். அந்த பொறுப்பையும் தாண்டி அவருடைய ஒரு பார்வை, அவருடைய ஒரு எண்ணம், அவர் ஒவ்வொரு ஏற்றுமதியாளர்களுடையும் அணியின விதம், அவர்களை இணைப்பதற்கான ஒரு காந்தமாக அவருடைய செயற்பாடு இருந்தது. இதே நேரத்தில் எங்களுடைய நடவடிக்கைகளை, எங்களுடைய செயற்பாடுகளை தொடர்ச்சியாக அவதானித்து கொண்டிருந்த வங்கியாக கெட்ட நேஷனல் பேங்கினுடைய ஒரு பிராந்திய வட பிராந்தியத்தினுடைய மேனேஜராக இயக்குநராக இருக்கின்ற திரு தயாகரன் அவர்கள் இந்த ஏற்றுமதியாளர்கள் எல்லாரும் இணைந்தால் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு தகவலுடனான ஒரு எண்ணத்தை மனதிலே கொண்டிருந்தார். அவருடைய மனதிலே இவர்களை இணைத்தால் இந்த பலத்தினுடைய பெருமானத்தை உணர்ந்தவராக அவர் இருந்தார். இதே நேரத்தில் இந்த பல்கலைக்கழக சமூகத்துக்குள்ள பொறியியல் பொருண்மைய மேம்பாடு தொடர்பான பொருளியல் கல்விகள் என்ற பேராசிரியர்களுக்கும் எங்களுடைய புலம்பெயர்ந்த சமூகத்தினுடைய பலம், எங்களோட வளம், எங்களுடைய நிலைமை தொடர்பான கற்கனர்களையும் கற்ற ஒரு தன்மை நான் அவர்களிடம் ஒரு கனவாக இருந்தது. இவர்கள் இந்த வளங்களை இணைத்து ஒரு பொறுமைய மேம்பாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு
எண்ணத்தோட இந்த பல்கலைக்கழக சமூகமும் இணைந்து நின்றது. மாணவர்களும் எதிர்காலத்தை வந்து அதாவது கற்கனறியை முடித்து வேலை தேடுகின்ற மாணவர்கள் ஒரு வர்த்தகத்துக்குள்ள இந்த பட்டதாரிகளை உள்வாங்குகின்ற UPL என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு சார்ந்த அனுராகவன் அவர்களுடைய பங்குகளும் அவருடைய கனவுகளும் இந்த இணைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவாவாக இருந்தது. இதற்கு மேலாக இந்த வடமாகாணத்திலிருந்து சிறிய உற்பத்திகளை செய்து கொண்டிருக்கின்ற வடமாகாணத்தினுடைய உற்பத்தியாளர்களுடைய சம்மேளனம், வர்த்தகர் சம்மேளனம் என்கின்ற வர்த்தக சங்கங்களுக்கும் இந்த பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்தை உணர்ந்தவர்களாக இந்த ஏற்றுமதியாளர்களை இணைத்து பேச வேண்டும் என்ற தேவை ஒன்று இருந்தது. அப்போ இந்த இவ்வளவு பேரோடையும் தனித்தனியாக இருந்த அந்த அடையாளங்களை ஒரு ஊடகம் என்ற ரீதியில் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை, சமூகத்தினுடைய வளர்ச்சிகளை, ஒரு முயற்சியாளர்களை அவதானித்து விளம்பரப்படுத்தி கொண்டு நான் அறிய இந்த கடந்த 10 வருடங்களாக ஒரு செயலில் எங்கள் இனத்தினுடைய வளங்களையும் வலிகளையும் வெளியில் சொல்லி கொண்டு வந்திருந்த நண்பன் சகோதரன் சகோ அவர்களுடைய பங்குன்றது இந்த எல்லா எண்ணங்களையும் ஒருங்கிணைச்ச ஒரு புள்ளியில் அவர் கனோஜனுடைய காய்த்தார், தேரோடைய காய்த்தார், எங்களுடைய காய்த்தார். முதத்துக்கு நீரை வைத்து போல் 2 இல்லை, உண்மையில தான் இல்லை, நாங்கள் காய்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அப்போ அவர்களுடைய அழைப்பை எங்களால் மறக்க முடியாமல் தான் இந்த சந்திப்பை நாங்கள் எல்லோரும் முன் வந்தோம். இப்படி ஒரு அமைப்பை உருவாக்க போன்றோம் என்ற எந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் மனசில் நாங்கள் சேரணும் என்று இருந்தாலும் அதை வெளியே சொல்லாமல் ஒரு இராப்பூசணமாக ஏற்றுமதியோட சங்கமமாக திட்டமிட்டு அவ்வளவு பேரையும் அழைத்து இந்த ஒற்றுமையை உருவாக்கணும் என்று எண்ணங்களை இருந்த அத்தனை பேரையும் தனித்தனியாக தொடர்ந்து அழைத்து இதை சாத்தியமாக்கின புள்ளியாக இந்த மனிதர்களுடைய உழைப்பை இன்று ஒரு மரமாக வளர்ந்து நிற்கிறது. நாங்கள் நன்றியோட அந்த இடத்துல பதிவு செய்கிறோம். ஸ்ரீகாந்தனா, நீங்கள் கடல் உணவு சார்ந்த ஏற்றுமதி விஷயங்கள்ல நிறைய ஈடுபட்டிருக்கிறீங்க. உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது? CNE உருவாக்கினா பிறகு என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இப்போ தேவையான சொன்னார், அந்த மொட்டை கருப்பன் அரிசி, பூனரி அரிசி ஒரு மார்க்கெட் இருக்குது, அதை வேறு இடங்களில் வச்சு விற்பனை செய்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி வந்து எங்களுடைய அந்த நீலக்கால் ஜெப்னா நீலக்கால் நண்டு ஒன்று வந்து வெளிநாட்டில் வந்து சரியான மார்க்கெட். எங்களுடைய தமிழாக்கள் அது கூடுதலாக ஜெப்னா நீலக்கால்னு சொல்லித்தான் நாங்கள் வேண்டி சாப்பிட்றது. அப்போ அதே ஜெப்னா அந்த நீலக்கால் நண்டுன்ற லேபிளை வந்து அந்த பேரை வந்து வேறு நாடுகளில் இருந்து அந்த பேரை பாவித்து விற்பனை செய்து வருது அங்கால. அப்போ அதை வந்து நாங்கள் CNE என்ற உருவாக்கத்துக்கு பிறகு வந்து அது வந்து நாங்கள் தடுக்கக்கூடிய இருக்குமென்னுட்டா எங்களுக்கு தெரியும். இந்த எங்களோட ஜெப்னா நண்டு என்ன மாதிரி இதில் போகும்ன்றதை வந்து எங்களுக்கு தெரியும், அதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த கல் வந்து இப்போ ஒரு 4 மாதத்துக்கு நடந்த வந்து இன்னொரு கடையில் வந்து எங்களோட யாழ்ப்பாணத்துலேருந்து போகிற கல் கொஞ்சம் மார்க்கெட்டாக அந்த இது வந்து மார்க்கெட்டான இது அதை வந்து வேறொரு கடையில் வந்து அதே பேரில் வந்து வேறொரு ஆட்கள் வந்து அடித்து அனுப்பியிருக்குமே. அதை வந்து எங்களோட CNE உறுப்பினர் வந்து அவதானித்து கொண்டு அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். அப்படி எங்களோட போலியான இது எங்களோட யாழ் கடவுள் உணவுகள் வந்து போலியாக ஒரு நாடில் விற்பனை செய்யப்படுமா இருந்தால் எங்களோட CNE வந்து அதை நாங்கள் அவதானித்து அதை கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் மக்களுக்கு வந்து சரியான சாமான்கள் சரியான உணவுகள் போய் சேரக்கூடிய மாதிரி நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கோம். எங்களுடைய இதால் வந்து 2 செய்துட்டோம். நான் கல் வந்து இந்த பிடிச்சி அதை நிப்பாட்டி இருக்கிறோம். அதேமாதிரி நண்டுக்கும் வந்து நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட போலியான நண்டு யாழ் ஜெப்னா நண்டுன்னு சொல்லி பாக்ஸில் வந்து வேறு நாட்டுக்கு வந்து வேறு நாட்டில் வந்து இதே பேரை பாவிச்சு விற்பனை ஆகி கொண்டு இருக்குது. அதை நாங்கள் தடுக்கிறதுக்குரிய நடவடிக்கையும் செய்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி வேறு சாமான்கள் வந்து போலியாக நடந்து கொண்டு இருக்கலாம். அதுகளை வந்து எங்களை CNE வந்து அவதானித்து இப்போ நாங்கள் இங்கே வந்து எங்களோட உறுப்பினர் இருக்கிற மாதிரி அங்கேயும் நாங்கள் ஒவ்வொரு நாடுகள்லேயும் வந்து ஒரு தேடி கொண்டு இருக்கிறோம். தேடி அதுகளை அவதானித்து அதுகளை தடுக்கிறதுக்குரிய வழியை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இதால் இந்த CNE உருவாக்கம் எப்படி எங்களுடைய ஏற்றுமதியாளர்களோட தொழிலில் விருத்தியில் எப்படி அது பங்களிப்பு செய்யப்படும், இல்லாட்டி வடமாகாணத்துக்கு அது அப்படி பங்களிப்பு செய்யப்படுன்றதை சொல்லுவோம். இது ஒரு நியாயமான கேள்வி நீங்கள் கேட்டது. என்று சொன்னால் இன்றைக்கு வடமாகாணத்தில் இருந்து எவ்வளவோ மூலப்பொருட்கள் எங்களுக்கு தெரிஞ்சும்
தெரியாமலும் வேறு வேறு இடங்கள்ல இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கு. இந்த ஏற்றுமதியை என்னென்று செய்கிற என்ற நாலேஜ் அவேர்னஸ் வந்து எங்களில் பல பேருக்கு அது இல்லை. இப்போ கடந்த 12 வருஷமாக நான் ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதில் வந்து நாங்கள் ஸ்டார்ட்டில் நாங்கள் ஏற்றுமதி ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகளை இப்போ எவ்வளோ பேர் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தடைகளை நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அவைகள் படக்கூடாது, அவைகளுக்கு நாங்கள் ஒரு உடனடி தீர்வு. சிஎன்இ அலுவலகத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன ஏற்றுமதி செய்ய போறீர்கள், உங்களோட பொருளுக்கு எங்கே பெறுமதி இருக்குது, இந்த ஏற்றுமதி செய்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பத்திரங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது, எந்தெந்த அரசா திணைக்களங்களிடம் நீங்கள் அனுமதி பெறணும், அதற்குரிய குவாலிட்டி கண்ட்ரோல், தராதர பாத்திரம், அதுக்குரிய சகல தொடர்புகளும் சகல இன்ஃபர்மேஷன் தகவல்களும் எங்களோட சிஎன்இ ஆஃபீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ உடனடியாகவே உங்களுடைய ஏற்றுமதியை ஒரு சிறிய காலப்பகுதிக்குள்ளே ஆரம்பிக்கலாம். அதுதான் எங்களோட மெயின், அதுவும் ஒரு எங்களோட நோக்கம். மற்றது எங்களோட நாட்டில் இருந்து எவ்வளவோ பொருட்கள் போகுது, அதே மாதிரி எங்களோட ஊரின் பேரை சொல்லி வேறு வேறு நாட்டிலேருந்து பொருட்களை இறக்குமதி செய்து எங்களோட மக்களுக்கு அதை விற்று கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் கட்டுப்படுத்தி உண்மையான பொருட்களை வெளிநாடுகளில் வாழ்கின்ற எங்களோட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இந்த சிஎன்இ ஒரு முக்கிய பங்காற்ற போகுதுன்றதை நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிஎன்இ உருவாக்கின பிறகு உங்களுக்குள்ள ஏற்றுமதியாளர்கள் எல்லாருமே பிரிஞ்சு இருந்த எல்லாரும் சிஎன்இ என்ற ஒரு உருவாக்கின பிறகு எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதால் உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள் என்ன? அதாவது வந்து நாங்கள் இந்த சிஎன்இ சென்டை உருவாக்கினது பிறகு வந்து எங்களோட ஏற்றுமதியாளருக்கு ஒரு ஒற்றுமை ஒன்று உருவாகுது. அப்படின்னு சொன்னால் எல்லோரும் இந்த ப்ரைஸை வந்து கதைச்சி பேசி நாங்கள் வந்து ஒரு தரம் போட்டி இதில் தான் இருந்தது. இப்போ நான் வந்து ஒரு ப்ரைஸை கொடுத்தா அதை விட ஒரு ஆள் வந்து மற்ற ஆள் வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுப்பேன். இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு இதுக்குள்ளே வந்த பிறகு அந்த போட்டி தன்மை வந்து குறைஞ்சிட்டு, மற்றது வந்து நாங்கள் இந்த உருவாக்கத்துக்கு பிறகு வந்து நான் வந்து கடல் உணவு ஏற்றுமதியாக இருப்பேன், இன்னும் ஒரு ஆள் வந்து மரக்கறி ஏற்றுமதி செய்வேன், இன்னும் ஒரு ஆள் வந்து குரோசரி ஐட்டங்களும் ஏற்றுமதி செய்வேன். அப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்று இணைஞ்ச பிறகு வந்து அப்போ நாங்கள் கொடுக்குற இது கடல் உணவு கொடுக்குற கடைக்கு வந்து குரோசரி ஐட்டம் தேவையாக இருக்கும். அப்போ நாங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து காய்ச்சி செய்ய வேறு குரோசரி ஏற்றுறவரை வந்து அவரோட நாங்கள் ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். வெஜிடபிள் ஏற்றுறவரையும் கொண்டு அதில் ஜாயின் பண்ணி ஒரு ஒற்றுமையாக செயற்படக்கூடிய தன்மை இருக்குது. சுதந்திரண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி உங்களோட ஓப்பனிங் இந்த மாதம் 15ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படி இருக்க போது உங்களோட ஓப்பனிங்? இது ஒரு கட்டாயமாக வரலாற்று நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்குறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தற்சமயத்திலேயே வந்து அநேகமான வெளிநாட்டு தூதர்கள் தாங்கள் வர்றோம்னு சொல்லி உறுதி செய்திருக்கணும். அதை விட கவர்மெண்ட்டில் உள்ள பெரிய பெரிய ரேங்கில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வர்றேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட லோக்கல் கவர்மெண்ட் பொடியிலேருந்து வர்றேன்னு சொல்லியிருக்கணும். மற்ற சேம்பர்ஸ்லேருந்து வர்றேன்னு சொல்லியிருக்கணும். ஏற்கனவே கொழம்பில் இருந்து பிஸ்னஸ் செய்த ஆக்கள், எங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆக்கள் வர்றேன்னு சொல்லியிருக்கணும். வவுனியாவிலிருந்து ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். கிளிநொச்சியிலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து கொண்டிருக்கணும். சரிதானே? ஆனபடியாக இது நிச்சயமாக ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். அதை விட இன்னும் ஒன்று முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால், நான் கனடாவில் வாழ்ந்து கனடாவில் படித்து கனடாவில் வியாபாரம் செய்தபடியாக நாங்கள் அங்கே இருக்க வந்து வெளியால் இருந்து பார்த்தது, வெளியால் இருந்து தான் வந்து ஸ்ரீலங்காவை கனெக்ட் பண்ணவங்க. சிஎன்இ தான் வந்து முதலாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு வெளிநாட்டை எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ண போகுது. கனெக்ட் பண்ணி இது ஒரு திருப்பி ஒரு மையமாக வருமன்றதில் வந்து கொண்டிருக்குது. அதுக்குரிய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. பார்க்க தெரியுது, நடக்க தொடங்கிட்டுது. சரிதானே? பார்க்க சந்தோஷமாக இருக்குது. வடமாகாண ஏற்றுமதியாளர் சம்மேளனத்தின் உறுப்பினர்களோட நாங்கள் இவ்வளவு நேரம் காய்ச்சினாங்கள். இவையோட வளர்ச்சியில் ஒரு சிறு துரும்பாக நானும் பயணித்து கொண்டிருக்கிறேன் நினைச்சு சந்தோஷப்படுறேன். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எங்களோட சேனலூடாக உங்களுக்கு பதிவு செய்வோம் என்றதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.